நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சந்திர கிரகணத்த பத்தி பார்க்க போறோம். 3/3/2026 வந்து சந்திர கிரகணம் வருது. ஸோ, அப்ப வந்து கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரத்துல தான் வந்து ஆரம்பிக்குது. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 3:19க்கு கிரகணம் ஆரம்பிக்குது. விடுறது பார்த்தீங்க அப்டின்னா, 6:47க்கு விடுது. ஸோ, விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். நல்ல வழிபாடு முறைகளுக்கு பண்ணணும். தோஷமுள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரம், ஜென்ம, அனுஜென்ம நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய பரணி, பூரட நட்சத்திரங்களும். அதே மாதிரி சிம்ம ராசியில வர மக நட்சத்திரம், பூரத்துக்கு அடுத்து வரக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களும் வந்து பரிகாரம் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த நேரம், அதாவது இந்த சந்திர கிரகணம் முடியிற இந்த காலகட்டங்கள்ல நீங்க கோயில்களுக்கு போய் நல்ல வழிபாடுகள் பண்ணலாம். உங்களால முடிஞ்சதுன்னா அரிசி தானம் பண்ணுங்க, கருப்புழுந்து தானம் பண்ணுங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்டின்னா, உங்களுடைய அ தோஷ நிவர்த்திக்காக இது பண்ணக்கூடியது. இறை வழிபாடும், செய்யக்கூடிய தான தர்மங்களும் தான் தோஷ நிவர்த்திக்கான விஷயங்களா இருக்கும். ஸோ இது வந்து சந்திர கிரகணத்து அன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள்.